மேம் ஆக்சுவலா வாடிக்கையாளர்ல இழக்காம வாராக்கடனை விரைவா வசூலிக்கிறதுக்கு எம்எஸ்எம்இ என்ன செய்யலாமா? கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? அவங்களுக்கு இருக்கிற இந்த கடன் இருக்குதான், கிரெடிட்டுக்கு பொருள் கொடுத்துருப்பாங்க மேம். கஸ்டமர்ஸையும் இழக்காம மீன் வயல் வந்து நம்ம அந்த திருப்பி எப்படி மேம் வாங்குறது கிரெடிட்? நம்ம வந்து மற்ற எல்லாரையும் மாதிரியும் வந்து குயிக்கா கிரெடிட் கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஈவன் தான் அவங்க கிரெடிட் கொடுத்தாலும் அது எப்படி நம்ம அவங்க திரும்ப வசூலிக்கிறதுங்களா? ரைட். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ஆக்சுவலி டாஸ்க். ஒரு எம்எஸ்எம்இயோட ஒரு பெயின் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தான்னா டேட்டர்ஸோட கலெக்ஷன். நம்ம வந்து கஸ்டமர்ஸ்டேருந்து பைசா வரவழைக்கிறது தான் ஒரு மேஜர் பெயின் பாயிண்ட் அவளுக்கு. அது வந்து அந்த ப்ராசஸை நம்ம எப்பவுமே யாருமே கவனிக்கிறது இல்லை. அதனால தான் அது வந்து ஒரு மேஜர் பெயின் பாயிண்ட் ஆயிடுறது. நம்ம என்ன எல்லா எம்எஸ்எம்இஸோ இப்போ சப்போஸ் என்னையே நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா, நான் வந்து எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறேன்? சேல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். எனக்கு விற்கணும். அந்த கஸ்டமருக்கு அதுக்கு தகுதி இருக்கா, அவன் எனக்கு பே பண்ணுவானா, அதெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. எனக்கு வந்து வித்துட்டு வரணும். எப்படியாவது எனக்கு என்னோட ப்ராடக்ட் வந்து ஒரு கோடியோ 10 கோடியோ நான் வித்துடணும். அந்த கஸ்டமருக்கு அந்த தகுதி இருக்கா, பைசா பே பண்றது, அதெல்லாம் நான் கவனிக்கிறதே இல்லை. எனக்கு வெறும் அந்த டர்ன் ஓவர் தான் வரணும். அது பண்ணாம இப்போ நான் வந்து ஒரு 5 கோடி சேல் பண்ணி ஒரு ப்ராப்பர் கஸ்டமர்கிட்ட வித்தா எனக்கு பைசாவும் வரும், எனக்கு ரோலும் ஆகும். ரைட்டா? ஸோ அந்த அந்த அவசரம், இப்போ அது எல்லாருக்கும் அவசரம் தான். இப்போ அந்த மாதிரி தான் ஆகும். இப்போ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம 4 பேர் சம்பளத்துக்கு விற்றிருக்கோம். ஐயோ அவங்களுக்கு சம்பளம் எங்கேருந்து கொடுப்போம், சரி நம்ம வித்துடலாம், சரி நம்ம இவங்க வராங்களா இவங்களுக்கு வித்துடலாம், இவங்களால ஒன்றும் ரிவ்யூலாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. யாரோ நான் என்னோட ப்ராடக்ட் வாங்குறேன்னா கண்டிப்பா நான் வித்துடுறோம். அதுதான் நம்மளோட நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்துல நம்ம என்ன இந்த விஷயத்த மறந்துடுறோம். அவன் பைசா கொடுப்பானா, திருப்பி கொடுக்க மாட்டானா? நிறைய இடத்துல நம்மளோட பணம் நமக்கு திரும்பி வரவும் வராது. அவங்க வந்து ஓடி போயிடுவாங்க, இல்ல அவங்கள்ட்ட பைசாவே இல்லையா இருந்திருக்கும். நம்ம ப்ராடக்ட் கொடுத்துட்டு அதை திருப்பியும் வாங்க நம்மளால முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய எம்எஸ்எம்இஸ் வந்து ஒரு அவசரப்பட்டு அந்த விஷயத்த செய்யறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த நம்ம கஸ்டமர்ஸ்லேருந்து பணம் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு டீம் வைக்கணும். ரெகுலர் அவங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டு ஃபாலோ அப் பண்ணி, எவ்வளோ ஃபாலோ அப் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களோட கலெக்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அக்கௌண்டிங்க்கு ஒரு ஆள் விற்கிறோம், நம்ம சேலுக்கு ஒரு ஆள் விற்கிறோம். இந்த கலெக்ஷனுக்கு என்னைக்குமே நமக்கு தோணினது இல்லாட்டி அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஆளை விற்கிறோம் அப்படின்னு. ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமான விஷயம் அது. அந்த நம்ம ஒரு பர்சனை வச்சோன்னா அவன் ரெகுலர்லி ஃபோன் பண்ணுவான், ரெகுலர்லி இமெயில் அனுப்புவான். ஸோ அந்த ப்ராசஸில் பாசிபிள் நமக்கு பைசா கிடைச்சிடும். அண்ட் சப்போஸ் நமக்கு அந்த கஸ்டமர் பைசா கொடுக்க மாட்டான் அப்படின்னா நம்ம வந்து திருப்பி அவனுக்கு ஃபாலோ பண்றது நமக்கு வேற ஒன்றும் வழி கிடையாது. ரெண்டாவது வழி என்னன்னா, லீகல் மேட்டர்ல போக வேண்டியது, அவனுக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டியது. அந்த விஷயம் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சுன்னா we can take that decision. பட் அதுக்கு முன்னாடி இஃப் ஐ ஹேவ் நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் வச்சுட்டு இந்த கஸ்டமரோட எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு சேல் பண்ணினா நமக்கு பைசா கிடைக்கும். ஸோ அதில் 2 விஷயம் பாசிட்டிவ் ஆகும். ஒன்று, நமக்கு கஸ்டமர்கிட்டேருந்து ரெகுலராக பைசா கிடைக்கும், நம்பர் 1. நம்பர் 2, நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் விற்கிறதுலேருந்து எல்லாருக்கும் ஒரு ஃபோமோ கிரியேட் ஆகும். நான் வந்து இவர்கிட்டேருந்து ப்ராடக்ட் ஏன் வாங்கலை, ஏன்னா பிகாஸ் நம்ம சொல்லிட்டோங்க வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து கஸ்டமரை செலக்ட் தான் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு. ஸோ அப்படின்னா அந்த எதிர்க்க இருக்கிற பர்சனுக்கு நான் எலிஜிபிள் இல்லையா, எப்படி நான் எலிஜிபிள் இல்லை, நான் வாங்குறேன் அவனோட ப்ராடக்டை. ஸோ அந்த ஃபோமோ நம்ம கிரியேட் பண்றது, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் நம்ம கிரியேட் பண்றது, தட் வில் ஆல்சோ ஹெல்ப் அஸ். ஸோ அதுல வந்து என்ன ஆகும், நல்ல கஸ்டமர்ஸ் நமக்கு நம்மளோட சேர்ந்து வருவாங்க, நல்ல கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. ஸோ we have to look for those kind of customers. அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்றதுக்கு இது 2 விதத்துல யூஸ் ஆகும். நம்ம வந்து நாங்க சொல்லுவோம் எல்லாருக்கும் நாங்க விற்க மாட்டோம், நாங்க வந்து முதல்ல உங்களோட KYC இவாலுவேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் பார்ப்போம் உங்களுக்கு அந்த எங்களோட ப்ராடக்ட் வாங்குறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு. அப்போ அவளுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வரும், இந்த கம்பெனி ரொம்ப வேல்யூ பேஸ்ட் போல இருக்கு, அவங்க வந்து எல்லாருக்கும் விற்கிறது இல்லை, ப்ராடக்ட்ல நல்லா குவாலிட்டி இருக்கு போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம we will create that impression that நம்மளோட ப்ராடக்ட்ல வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். ஸோ தட் இஸ் how customers can pay you back properly and you have to, உங்களோட ஆர்கனைசேஷன்ல ஒரு சிஸ்டம் இருக்கணும். அந்த சிஸ்டம்ல நீங்க ரெகுலர் கலெக்ஷன் பண்றதுக்கு ஒரு ஆள் போடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.